இப்போது நாம் பார்க்கின்ற படம் மழை பிடிக்காத மனிதன் என்கின்ற படத்தின் டீசர் வெளியீடு. இந்த படத்தில் விஜய் ஆண்டனியோடு சத்யராஜ் அவர்கள் இணைந்து நடித்திருக்கின்றார். இருவரும் இணைந்து நடிப்பது இது 3வது படமாகும். இந்த டீசர் வெளியீட்டில் சத்யராஜ் அவர்கள் மிகவும் கலகலப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசியிருக்கின்றார். அந்த வீடியோவை காண்போமாக. சார் வாழ்த்துக்கள். 45 வருஷமாக நடிச்சிட்ருக்கீங்க. 45 வருஷம் இப்போவும் பிஸியாக நடிச்சிட்ருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 3 படம் மாத்திரம் நீங்கள் நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும். முதல் படம் இந்த எண்ணமா கண்ணு உங்கள் ஃபேமஸான வசனம், ரஜினி சார் கூட நடிக்கிங்களா? ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்துலேயே அதில் வில்லனாக நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று. அப்புறம் ஹிந்தியில் சல்மான் கானுக்கு வில்லனாக நடிக்கிங்களா? அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போகிறதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்கு, அது நடிக்கிங்களா? இந்த 3க்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா? பாருங்க, எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனியில் ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும். இல்லை தனஜயன் சார், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால் ஊடகமாக சொல்ல நீங்கள் ஏதாச்சும் கிசு மாதிரி எழுதிக்கலாம் மொழிய, ஏன் வாயிலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறதில்ல. இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார்? ஆமாம், கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன். அது அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும். நானாக முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல முடியும். இல்லை, அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்க இப்போ தேவையில்லாமல் நம்ம மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். விஜய் எதுங்க? அதுதான் அக்ரிமெண்ட்டு. இல்லை, அவங்க சைட்லேருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட். எதுங்க? இல்லை, அதையும் அவங்க தான் சொல்லணும். ஏஸ் இட் இஸ். அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி சார் இல்லை, அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆமாம், அப்படியே நடித்தாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்போ இல்லை, மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்லை, விஜய் மில்டன் சார் அப்படியே எடுக்கிறா அப்படின்னாலும் கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி, ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஏன்னா இவங்க எப்படி நண்பர்களோ அதே மாதிரி ஊடகவியலாளர்களும் என்னுடைய நண்பர்கள். சித்ரா சார் சிரிக்கிறார். அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கம். அதனால தான் அவங்க கரெக்டாக ஞாபகப்படுத்தினாங்க மக்கள் என் பக்கம் டைட்டிலில். சில சமயத்தில் ஒரு மனிதனுக்கு பெருமைகள் முடிவதில்லை, அலைகள் ஓய்வதில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக மக்கள் என் பக்கம் அப்படிங்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தோட டைட்டில். அவர் சிஎம் ஆகிட்டார், அதனால் நடிக்கல. இப்போ எங்கிட்ட இன்னும் என் செல்ஃபோனில் ஒரிஜினல் தினத்தந்தியில் முழு பக்க விளம்பரம் வந்தது, மக்கள் என் பக்கம்னு. அந்த விளம்பரம் எங்கிட்ட இருக்குது இன்னும். அப்போ பாலாஜி சார் படத்தில் நடிக்கிறதுக்கு புக்கான அப்போ என்ன டைட்டில் வைக்கலாங்கிறப்போ பாலாஜி சார் மக்கள் என் பக்கம்னு வைக்கலாம் சத்யராஜ் அப்படின்னு. நான் சொன்னேன், சார் அது வாத்தியார் படம் டைட்டில், அவர் கோச்சுக்கு போகிறாரு, நல்லா இருக்கார் சார் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அந்த டைட்டில் வைக்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இல்லை சார். மக்கள் என் பக்கம்னா அது ஒன்றே அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இல்லை, அண்ணங்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் டைட்டில். நான் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒவ்வொரு வருஷம் போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி 100 ரூபா வாங்கிட்டு வருவேன். நான் போய் கேட்டால் கொடுத்துருவார் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. அப்போ உண்மையிலேயே புரட்சி தலைவருக்கு எனக்கு எந்த பழக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவர் கூட பழக்க ஆரம்பிக்கிறேன். யார் ஹீரோன்னு கேட்டார். சத்யராஜ்னு வச்சுக்கங்களேன் அப்படின்ட்டாரு. அப்படி அவருடைய டைட்டிலில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி லூட்டின்னு ஒரு படத்தில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மூலமாக நானும் தலைவரை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வரும் லூட்டியில். நம்ம துரைசார் படம். அதில் ஒரிஜினல் படத்தில் வேறு வசனம், இதில் வேறு வசனம் பேசணும் வாத்தியாருக்கு. மயில்சாமி தலைமையில் பல மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பேசி பாட்டும் ஒன்றும் சரிப்பட்டு வரல. ஏவிஎம் கார்டன் தேட்டரில் மயில்சாமி சொன்னாப்புல கரெக்டாக சத்யராஜனை கூப்பிடுங்க, அவர் தான் கரெக்டாக பேசுவார் தலைவருக்கு அப்படின்னு சொல்லி போய் அந்த சீனில் எனக்கு நானே பேசிட்டு புரட்சி தலைவருக்கு நானே டப்பிங் பேசிட்டேன். அவருக்கு டப்பிங் பேசின ஒரே ஆள் நானாக தான் இருக்கும். ஏன்னா குண்டடி போட்டதுக்கப்புறம் கூட அவர் சொந்த குரல் தான் பேசினார். நிறையா வித்தியாசம் இருக்குது. காவல்காரனில் பார்த்தீங்கன்னா பாதி படம், முக்கால்வாசி படம் ஒரிஜினல் வாய்ஸில் இருக்கும். ஒரு 2-3 சீன் தான் வேறு மாதிரி வாய்ஸில் வரும். டப்பிங் பேசினேன். அதே மாதிரி இன்னொரு பெருமை எனக்கு கிடச்சிது. நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நடிக்காத கேரக்டரே இல்லை. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாலும் கூட கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஐஜின்னு எல்லா கேரக்டர்லையும் நடிச்சிருப்பார்.
ஒரு சட்டம் சம்மந்தப்பட்ட படம்னா ஜூனியர் வக்கீல், சீனியர் வக்கீல், ஜட்ஜ் வரைக்கும் நடிச்சிருப்பார். அவர் ஆசைப்பட்டு நடிக்க முடியாத ஒரே கேரக்டர் தந்தை பெரியார் கேரக்டர் தான். அதில் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருச்சு. இன்றைக்கி என்னுடைய ஆறுயிர் நண்பன் விஜயகாந்த் நடிக்க வேண்டிய ஒரு கேரக்டரில் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும் விஜய் மட்டன் அவர்களுக்கு, என்னுடைய டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளவு நட்பு. விஜயகாந்த் சாரை பற்றி நான் பேசுனா அன்பு நண்பன் விஜயின் தான் விஜயின் தான் கூப்பிடுவேன். எங்களுக்குள்ளே நடந்த காமெடிகள் தான் அதிகம். அது பேசினப்போ இந்த மாதிரி ஒரு புக்கே எழுதலாம். நீங்கள் அவர் திரையில் வீரமாக பார்த்துருக்கோம், ஒரு புரட்சி கலைஞர். அதை தாண்டி எங்களுக்குள்ளே நடந்த காமெடிகள் அளவிட முடியாத காமெடி. அதை மட்டுமே ஒரு புக்காக எழுதணும்னு ஆசைப்படுறேன்.